கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தையாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 9வது வசனம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. என்ன கருமையானவர்களை, இந்த இடத்திலே வேதம் நமக்கு போதிக்கிறது, நம் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்து நிற்கும்போது மட்டும்தான் நாம் கனி கொடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கை இந்த நாளில் எப்படியாக இருக்கிறது? பலவிதமான அந்நிய போதனைகளினால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். எனக்கு அருமையானவர்கள், இந்த கடைசி நாட்களில் பலவிதமான போதனைகள் கிறிஸ்தவ உலகத்திற்குள்ளாக வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்தவ சமுதாயத்திற்குள்ளாக பலவிதமான போதனைகள். ஆகவே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களுக்குள்ளாக கர்த்தர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நாம் இந்த நாட்களிலும் எப்படியாக நின்று கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கிறோமா, அல்லது பலவிதமான காரியங்களில் நாம் இழுப்புண்டவர்களாக, பலவிதமான காரியங்களுக்கு நம்முடைய இருதயத்தை விட்டு கொடுக்கிறவர்களாக இருந்து நாம் எப்படியாக இருக்கிறோம்? பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார், வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு அநேகர் விலகி போனார்கள். எனக்கு அருமையானவர்களை, வஞ்சிக்கிற ஆவிகள், பிசாசுகளின் உபதேசங்கள், நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களுக்குள்ளாக இருக்கிறோம். நம்முடைய பாதையிலே நாம் கர்த்தருக்கு செவி கொடுத்தவர்களாக, கர்த்தரோடு கூட ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். பவுலப்போஸ்தலன் மிகவும் அழகாக சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. எனக்கு அருமையானவர்களே, கட்டுக்கதைகளுக்கு நம்முடைய செவிகளை சாய்த்து கொண்டிருக்கிறோமா? வேதத்தின் வார்த்தைகளுக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆவியிலே ஆரம்பித்த நீங்கள் இன்று எப்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று பவுல் கேட்டவண்ணமாக நம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்த நாட்கள், ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்து அந்த வைராக்கியம், கிறிஸ்துவோடு கூட நடந்த அந்த நாட்கள், எல்லா பாடுகளையும் சகிச்சோம்ல, எல்லா நிந்தைகளையும் அவமானங்களையும் சகிச்சோம்ல. இன்னைக்கு நம்முடைய ஓட்டம் எப்படியாக இருக்கிறது? கிறிஸ்து நம்மை மீண்டுமாக அழைக்கிறார். ஒப்பு கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உண்மையிலே நிலைத்து நின்று கனி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். எந்த விதத்திலும் நாங்கள் ஆண்டவரே உலகத்திற்கு ஏத்த ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு பலவிதமான அந்நிய போதனைகளினால் நாங்கள் அலைக்கழிக்கப்படாதபடிக்கு கிருபையினால் எங்களுடைய இருதயம் ஸ்திரப்பட உதவி செய்யும். கர்த்தர் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.